அரபா மைதானத்துக்கு அரபான்னு பேர் வந்த ஏனென்றா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ஸ்ரீலங்கால இறக்கினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து எங்க இறக்கினா அல்லாஹ்? சந்தேகம் இருக்காதுல்ல? சந்தேகம் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ஸ்ரீலங்கால இறக்கினார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ஜித்தால இறக்கினார். அதான் ஜத்தா. ஜத்தாண்டா பாட்டி. அரபுல ஜத்தான ஜித்தா இல்ல, ஜத்தா. ஜத்தாண்டா பாட்டி. இந்த ரெண்டு பேரையும் ரெண்டு தொங்கல் இறக்கிவிட்டா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கரந்தீப்ல, அவ ஜித்தால. இவங்க ரெண்டு பேரும் அறிமுகமான இடம் தான் அரபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்கால இருந்து 40 தடவை நடந்து ஹஜ்ஜி போயிருக்கிறார். அதாலதான் ராமேஸ்வரத்துக்கும் எங்கட மன்னாருக்கும் இடையில ஆதம் மலை, ஆதம் பாலம். முந்தி தண்ணி இல்லை, ஆரம்ப காலத்துல தண்ணி இல்லை. 2 கிதாபுகள்ல வருது 40 ஹஜ் அல்லது 70 ஹஜ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் உயரம் நடந்து போயிருக்கிறார். ராமேஸ்வரத்தில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகளுடைய கபரும் இருக்குது, காபீல் ஹாபீல். 60 முழம் கபரு. அப்துல் கலாம் வீட்டுக்கு பக்கத்தில், மௌத்தான ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. அவர வீடு நான் அறிக்கார், அவர நான் அண்ணம், அவர மியூசியம் இருக்குது எல்லாம். அது பக்கத்துல போனா காபீல் ஹாபீலுடைய கபர் இருக்கு. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் போனது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபருக்கு ஜித்தால் இன்னும் இருக்கு, ஜித்தால் ரவுண்ட் அபவுட்ல இருக்கு உள்ளு. 2 பேரும் சந்தித்த இடம் தான் அரபா. அரபா என்ற அறிமுகமான இடம்.